ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட சேனல் வந்து க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது ஒய்டி ஸ்டூடியோவில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன வீடியோ தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ. நான் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம எந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். நம்ம பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், அதில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்து செக் பண்ணுறது நம்மளோட சேனல் க்ரோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிற எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட ஒய்டி ஸ்டூடியோ ஆப்புக்குள்ளே வந்துட்டு போய்க்கோங்க. ஒய்டி ஸ்டூடியோ ஆப்புக்குள்ளே போய்ட்டு ரியல் டைம் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரியல் டைம் வியூஸில் வந்துட்டு 1000 வியூஸ்க்கு மேலே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துருந்துருக்கணும். ஸோ அப்படி வந்திருந்தது அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு நல்ல க்ரோத் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் வந்து வியூஸ் போகுது அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோக்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சேனல் சடனாக வந்துட்டு வேகமாக க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் டவுன் கீழே பண்ணி வந்தீங்க அப்படின்னா வியூஸு, அவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு ஆரோ மார்க் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரீன் கலரில் ஆரோ மார்க் வந்துட்டு மேலே இருந்தது அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு நீங்கள் நினச்சதை விட கொஞ்சம் சேனல் வேகமாகவே வந்துட்டு க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் 28 டேஸில் வந்துட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முன்னே இருந்ததுக்கு பதிலாக இப்போ வந்து உங்களோட சேனல் கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஆரோ மார்க் வந்துட்டு காமிக்குது. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரீச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இம்ப்ரெஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரெஷன் ஆப்ஷன் வந்துட்டு மேலே இருந்தது, ஆரோ மார்க் மேலே இருந்தது அப்படின்னா உங்களோட சேனல் லாஸ்ட் 28 டேஸை விட இப்போ நீங்கள் கரண்டாக போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். உங்களோட சேனல் வேகமாக வந்துட்டு க்ரோ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கிளிக் த்ரூ ரேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்துட்டு 5க்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களோட சேனல் ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு 3 டிப்ஸும் பிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம வந்து உங்கள் லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி வந்து உங்களோட சேனல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.